அதைத்தான் இவர் தனி தீர்மானம் போட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிரதமருக்கு அனுப்பி வச்சார். என்ன சொன்னார் அப்படின்னா, அடுத்த தலைமுறை இந்துக்களாக இருக்கணும் தமிழ்நாட்டில் அப்படின்னா திமுக ஆட்சியில் இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. துணை முதலமைச்சரே டிக்ளேர் பண்ணிட்டார். விஜய் என்ன வேலை பார்த்தாரு? மும்பைக்கு போனீங்க, வளைகாப்புக்குன்னு சொல்லிட்டு போனீங்க, அங்கே போய் பியூஷ் கோயில்கிட்டலாம் தனியாக சந்திச்சு பேச்சுவார்த்தைலாம் நடத்தியிருக்காரு. அதெல்லாம் உண்மைதான். அப்போ அதெல்லாம் நடத்துறீங்க. அப்போ ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு இதை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பிம்பத்தை உருவாக்கணும்னு நினச்சி ஏமாற்றணும்னு நினைக்கிறீங்க. உங்களை காங்கிரஸ்காரர் ஏமாத்தினாங்கிறதுனால பிஜேபிக்காரன் நீங்கள் ஏமாத்தினீங்கன்னா நீங்கள் தான் ஏமாளி. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் எழுத்தாளரும் இயக்குனருமான சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் வணக்கம் வணக்கம். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம். அறிமுகப்படுத்தும் போது 2 இதை விட்டுட்டேன். அதாவது அரசியல் விமர்சகர், மூத்த பத்திரிகையாளர், இதெல்லாம் நான் விட்டுட்டேன். அதனால் இப்போ நான் அதை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இந்த சூழ்நிலையில் அதை நான் சொல்லணும். சரி, தமிழகத்தில் உள்ள இந்த அரசியல் சூழ்நிலை இப்போ எப்படி பார்க்கப்படுகிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பேசலான் இருக்கோம். இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவிற்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த 27 இடங்கள் அப்படின்றத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது போதும்னு பார்க்குறீங்களா, இது அதிகம்னு பார்க்குறீங்களா, இதை எப்படி பார்க்குறீங்க? சரி, இதில் என்னுடைய கருத்து கொஞ்சம் இருக்குது. அதை நம்ம சொல்லிட்டு இதுக்கு பதிலுக்கு வந்தால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்றின உடனே இந்த கூட்டணிக்காக தான் மாற்றினாங்க. மாற்றும்போது எனக்கு அந்த இதில் உடன்பாடு இல்லாமல் இருந்துச்சு. அப்போ அதுக்கு என்ன காரணம் எனக்கு பட்டுச்சு அப்படின்னா, பிஜேபியினுடைய ஒரு பெரிய வளர்ச்சியை அது தடுக்குதுங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட்டு. ஏன்னா கட்சியை வளர்த்து 18% மேலே ஒரு கூட்டணியோட ஒரு ஓட்டு வாங்கிட்டார். பிஜேபி தனிப்பட்ட முறையிலே கூட 11.24% ஓட்டை கொண்டு வந்தார்னா அது அந்த மனிதருடைய என் மண் என் மக்கள் யாத்திரை, அது மூலமாக கட்சி தமிழகம் முழுக்க பரவலாக்கப்பட்டது. எல்லா தரப்புலேருந்து படித்த பெண்கள் இவங்களுடைய ஓட்டெல்லாம் கூட இந்த பக்கம் பிஜேபி பக்கம் நகர்ந்தது. இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த வெற்றியை அந்த ஓட்ட சதவீதத்தை அவரால் கொண்டு வர முடிஞ்சதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது அடுத்து இன்னொரு வாய்ப்பை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர் 2026 அநேகமாக ஒரு கூட்டணி ஆட்சியை அவர் உருவாக்க முடியும்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை அது நடக்காமையும் போகலாம். அப்போ அது நான் என்னுடைய இதை மாதிரி நான் பலவருடைய கருத்தும் இந்த இடத்துல ஒத்து போகும்னு நான் நம்புகிறேன். இந்த முடிவுனால தான் நான் நானே சொல்லியிருந்தேன். அண்ணாமலையை அவரை மாற்றுறதுக்கு முன்னாடி சொன்னேன். மாற்றுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது ஒரு சேனலில் பேசும்போது என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாற்றினா திண்டுக்கல்லேருந்து ஒரு பெரிய பூட்டை வாங்கிட்டு நீங்கள் கமலாலயத்தை பூட்டுங்கன்னு சொன்னேன். அப்படி சொன்ன ஆள் தான். அது இல்லைன்னுலாம் கிடையாது. நம்ம என்னைக்கும் சொன்னது தானே, அது மட்டும் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனால் அந்த இடத்துல என்ன மாதிரியான ஆட்களுடைய ஆதங்கம் இதுவாக இருந்துச்சு. கட்சி வரணும், இந்த எலெக்ஷனில் ஆட்சி பிடிக்காட்டாலும் பரவாயில்ல, அடுத்த எலெக்ஷன்லையாவது கட்சி ஆட்சி பிடிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பொருந்திய கட்சியாக வளரும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இதில் இன்னொரு தரப்பு, அதாவது இப்போ மோடி, அமித்ஷா இவங்க எடுத்த செல்ல முடியாதுன்னா அவங்க நம்மளை விட பெரிய ஆட்கள் தான். அவங்களுடைய அந்த சமயத்தில் அவங்க எடுத்த முடிவாக நம்ம இப்போ அதை புரிஞ்சுக்கலாம். அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதில் ஒரு பாயிண்ட்டை நம்ம கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பார்க்கணும். எப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இல்லை, நான் இப்போ பேசிகிட்டு இருக்க மாதிரி பிஜேபி அண்ணாமலை தலைமையில் அந்த அணி ஒன்று ஃபார்ம் ஆகி அவங்க எலெக்ஷனை இப்போ சந்திக்கிறதாகவே வச்சுட்டு நம்ம அப்படி ஒரு வச்சு பேசினா அதிமுக ஆட்சியை பிடிக்காது. ரைட்டு, பிஜேபியும் ஆட்சி பிடிக்காதுல்ல. அதிமுக கூட்டணிக்கு அன்னைக்கு அந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் அடிப்படையில் அந்த ஓட்டு சதவீதத்தை பார்த்திங்கன்னா 23% மேலே, 23+% அதிமுக அணிக்கு, பாஜக அணிக்கு 18+%. அது அவங்க நீங்கள் அதை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிடுவோம். அப்போ அதிமுக அணி அதே அணி அப்படியே எலெக்ஷனை இப்போ சந்திக்கிறதாவே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க பிஜேபி அணியை விட கூடுதலாக தானே இருப்பாங்க. ஆனால் அது ஆட்சி பிடிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க பத்தாதுங்கிறத நம்ம ஒத்துக்கலாம். பிஜேபிக்கு ஓட்டு கூடுதல் வரும்னு நம்ம எதிர்பார்த்தது உண்மை. ஆனால் விஜயினுடைய ரசிகர் அப்படிங்கிற அடிப்படையில் ரசிகர்களெல்லாம் அங்கே போகிற ஓட்டு இதெல்லாம் நிறைய இதை நம்ம கூட்டி பார்க்க வேண்டியது. அப்போ பிஜேபிக்கு எவ்வளோ ஓட்டு தான் மேலே வருங்கிற இடத்துலையும் நம்ம கொஞ்சம் அந்த ஓட்டு வேணால் மைனஸில் போகாது, குறையாதுன்னு வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் எவ்வளோ கூடுங்கிற இடத்துல நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கும். அப்போ பிஜேபி கொஞ்சம் கூடும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு 10% கூடும்னு நம்ம சொல்லலாம், ஆசைப்படலாம். ஆனால் 10% கூடுமா அப்படிங்கிற இடத்துலையும் ஒரு கொஸ்டின் தான் இருக்கும். எவ்வளோ கூடுங்கிற ஒரு இது. அப்போ இது ஒரு அணி, விஜய் தனியாக ஒரு இது, நாம் தமிழர் ஈஸியாக திமுக வெற்றி பெற்றோம்.
அப்போ திமுக வரக்கூடாது. இப்போ எந்த கட்சி ஆட்சிக்கு வரணுங்கிறத விட எந்த திராவிடியா மாடல் ஆட்சி மறுபடியும் இருக்கக்கூடாதுங்கிறதுல வந்து பெரியவங்க முடிவெடுத்துருக்காங்கிறத நம்ம அதை நிராகரிக்க முடியாது. அந்த பாயிண்டில் நம்ம அதை இப்போ இந்த இடத்துல பிஜேபி வளருதா, எவ்வளோ தூரம் வளருதுங்கிறத விட திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அது தாங்காது தமிழகம்ங்கிறதுல வந்து அவங்க அதனால அது வர வேண்டாம்னு அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது நமக்கு புரியுது, புரியாமல் இல்லை. அதில் ஒரு முக்கியமான விஷயத்த கூட நான் சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, எஸ்சி இருக்காங்களா, பட்டியல் இனத்தில் இருக்காங்கல்ல, அதில் உள்ளவங்களை இந்த அரசாங்கம் வந்த உடனே மு.க. ஸ்டாலின் ஒரு தனி தீர்மானம் போட்டார். சட்டசபையில் தனி தீர்மானம் போட்டு பிரதமருக்கு அனுப்பி வச்சார். அது எங்கள் குப்பையில் கிடக்கும், அது வேற ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த தீர்மானம் என்னங்கிறது முக்கியம். எஸ்சி பட்டியலிருந்து மதம் மாறி போனவங்களுக்கு அவங்க பிசி போயிடுவாங்க. இதுதான் அம்பேத்கருடைய சட்டம், இதுதான். அப்போ அவங்க எஸ்சியாக இருக்கிறது, அதாவது இந்துவாக இருக்கிறது வரைக்கும் தான் அவங்க எஸ்சி. கிறிஸ்தவங்களாகவோ முஸ்லீமாகவோ இல்லை ஒரு மதத்துக்கு அவங்க மாறி போயிட்டாங்க அப்படின்னா, முக்கியமாக இந்த 2 மதத்தை எடுத்துடுங்க, மாறிட்டாங்கன்னா பிசி போயிடுவாங்க. அதுதான் இன்றைய சட்டம். அதைத்தான் இவர் வந்து தனி தீர்மானம் போட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பிரதமருக்கு அனுப்பி வச்சார். என்ன சொன்னார் அப்படின்னா, மதம் மாறி போனவங்களுக்கும் இந்த சலுகையும் உரிமையும் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தார். நீ இந்து மதத்தில் ஜாதி ஏற்றத்தை இந்து மதத்தில் மட்டும்தான் இருக்குங்கிறத கிறிஸ்தவ மதமும் ஏற்றுக்கிட்டு முஸ்லீம் மதமும் ஏற்றுக்கிச்சு. இதெல்லாம் ஏற்றனால தான் இந்து மதத்தில் இந்த கட்டமைப்பு ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்குது, அதனால வந்து இங்கே நசுக்கப்படுறாங்கங்கிற ஒரு காரணத்தை வச்சு தான் பட்டியல் இனத்தில் உள்ள எஸ்சி, அதை பட்டியல் இனத்தில்னா எஸ்சி தான் இந்துவாக இருக்க அந்த இந்துக்களுக்கு கொடுத்த உரிமை, இதை பிடுங்கி கிறிஸ்தவங்களுக்கு முஸ்லீம்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் தீர்மானம் போட்டார்னா எந்த மாதிரியான மோசமான பின் விளைவுகளை இது மதமாற்ற கும்பலுக்கு மாமா வேலை பார்த்தார் ஸ்டாலின்கிறத தவிர வேற ஒன்றும் கிடையாது. இதுக்கு இன்னொரு சம்பவம் நான் சொல்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாடார் சமுதாயம், எங்கள் சமுதாயங்கிறனால நான் அதை கொஞ்சம் அழுத்தமாகவே சொல்ல முடியும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாடார் சமுதாயத்தில் சுதந்திரத்துக்கு முன்னாடி வெள்ளைக்காரன் காலத்தில் மதம் மாறி போனவங்களை விட சுதந்திரத்துக்கு பிறகு மதம் மாறினவங்க அதிகம். ஏன் அப்படின்னா, நாடார் வந்து பிசி, மதம் மாறி போனால் அவன் எஃப்சி போயிடணும். எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் எவனோ ஒருத்தன் உள்ளே புகுந்து ஏதோ ஒரு குட்டையை குழப்பி மதம் மாறி போனவனு பிசின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. அது எப்படி கொண்டு வந்தாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல. ஆனால் உண்மையிலே அது வந்ததுனால என்ன ஆகி போச்சுன்னா, கிறிஸ்தவ நாடார் இந்து நாடார்னு 2 இதுக்கு சர்டிஃபிகேட் வச்சு கொடுத்து 2 பேருமே பிசின்னு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அங்கே வந்து இந்த கோட்டா சிஸ்டம் வேலை இது இல்லை, நீ கிறிஸ்தவனாக இருந்தாலும் உனக்கு அந்த இடஒதுக்கீடு உனக்கு கிடைக்கும்னு சொல்லும்போது அங்கே மதம் மாற்றம் வேகமாக நடந்துச்சு. அதுவும் ஒரு முக்கியமான காரணம். அது மட்டுமே காரணம் இல்லை, அது ஒரு முக்கியமான காரணம். இதே மாதிரி பட்டியல் இனத்துக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான இதை ஏற்படுத்துது, இந்த பாதிப்பை ஏற்படுத்துது. அதனால் நீங்கள் இந்துவாக இருக்கக்கூடியவங்களாம் மதம் மாறி போனவை இப்போ தவிக்கிறான். அவன் 420 வேலை பார்த்து அவன் இந்துன்னு சொல்லி சர்டிஃபிகேட் வச்சு அடையலாம். பாரஞ்சித்து மிகச்சிறந்த உதாரணம். நம்ம இவர் திருமாவளவனுடைய கட்சியில் 2வது இடத்துல இருக்கக்கூடிய வன்னி அரசு அடுத்த உதாரணம், மிகப்பெரிய உதாரணம். அந்த ஆளெல்லாம் வந்து கல்யாணத்தோட மதம் மாறி போயாச்சு. ஆனால் இந்த ஆதி திராவிடர்னு சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு தனித்தொகுதி பட்டியல் இனத்துக்காக ஒதுக்கப்பட்ட தனித்தொகுதியில் போட்டிட்டு இருக்கார். போன தடவை போட்டிட்டார், இந்த வடையும் போட்டியிடுவார். அதெல்லாம் வந்து பெரிய கேலிக்கூத்தான விஷயம். போட்டியிடக்கூடாது. அவங்க தனித்தொகுதியில் அவங்க பொது தொகுதியில் போட்டியிடட்டும், ஒரு தொகுதியை வாங்கட்டும், அந்த தொகுதியில் போட்டியிடணும், சந்தோஷம் அது. ஆனால் தனி தொகுதியில் நிற்கிறது உண்மையிலே இந்துவாக இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பிடுங்கி எடுக்கிற விஷயம். இதுக்கு தான் ஸ்டாலின் வந்து வழிவகை செய்தார். அதோட ஆட்சி முடியிற தருவாயில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி இன்னொரு ஜிஓ ஒன்று போட்டு, ஜிஓ போயிருக்குன்னு நினைக்கிறேன், போட்டு இப்போ என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? பட்டியல் இனத்தில் உள்ளவங்களுக்கு, அதாவது எஸ்சி பட்டியல் இனத்தில் உள்ளவங்களுக்கு இப்போ இது இந்து ஆதி திராவிடர்னு இது வரைக்கும் சர்டிஃபிகேட் கொடுத்த அந்த இதை அப்படியே மாற்றி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருங்கிற கேட்டகரியில் கொடுக்குறாங்க. இந்த இந்துங்கிற வார்த்தையை ஸ்டாலின் வந்து தூக்கிட்டார். இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். அப்புறம் பட்டியல் இனத்தில் தான் நிறைய பேர் மதம் மாறுறாங்க, கிறிஸ்தவங்களாகவும் முஸ்லீமாகவோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. இதில் அதை ஊக்கப்படுத்துகிற வேலை எந்த ஆள் செய்கிறாரா இல்லையா? தமிழகத்தில் எவ்வளோ கோயில்களை உடைச்சிருக்காங்க. தமிழகத்தில் இந்த திருப்பரங்குன்றத்தில் ஒரு 4 பேர் போய் நீங்கள் வந்து தீபம் ஏற்றுங்க அப்படிங்கிறது கோர்ட்டே சொல்லுது. நிராகரிச்ச ஆளு தானே இவர். இந்துக்கள் அதே சமயத்தில் நீங்கள் சர்ச்சுகள் கண்ணா பின்னாடி கட்டுறாங்களா இல்லையா? வளசர பாகத்தில் இன்றைக்கி நான் அந்த வழியாக வந்துட்டு இருந்தேன். எங்கள் இருந்த இடம், நான் வாடகைக்கு இருந்த இடம், அந்த வழியாக வந்துட்டு இருக்கு. ஒரு பில்டிங் அப்படின்னு ஒரு வீடு இருக்குது, வீட்டில் சர்ச்சின்னு மேலே எழுதி வச்சுருக்காங்க, ஒரு பெரிய சிலுவையை போட்டு வச்சாச்சு, சர்ச்சையாக மாற்றிட்டாங்க. இதெல்லாம் யாருக்கு காலத்தில் நடக்குதுன்னு நினைக்கிறேன். நேத்திக்கு எனக்கு ஒரு சம்பவம் நடக்குதுங்க. இங்கே நான் இருக்கேன், 2 பெண்கள் வராங்க, வயசானவங்க, ஒரு லேடி ஒன்று, இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40க்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு லேடி வராங்க.
வந்துட்டு சார் உங்ககிட்ட பேசணுன்னு வந்திருக்கோம் அப்படின்னு. என்ன பேச வந்துடுறீங்க அப்படின்னோடனே இது மாதிரி வந்து உலகமே வந்து போர் பதட்ட சூழ்நிலையில் இருக்குது, நமக்கு அமைதி வேணும், அதுக்கு கடவுளால் மட்டும்தான் முடியும் அப்படின்னாங்க. யார் சிவபெருமானால் மட்டும் முடியும்னு சொல்ல வரீங்களோ அப்படின்னு கேட்டோன்னே இல்லை சார் நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோதான், நான் கேட்டோன்னே போயிட்டாங்க அவங்க. அப்போது இப்போ நான் எல்லாம் என்ன சொல்ல வரேன்னா, இது எவ்வளோ பெரிய இது. அதாவது ஒரு நம்ம இப்போ இந்துக்களாக இருக்கோம், அடுத்த தலைமுறை இந்துக்களாக இருக்கணும் தமிழ்நாட்டில் அப்படின்னா திமுக ஆட்சியில் இருக்கக்கூடாது. அவ்வளோ, ஏன்னா அவங்களே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. துணை முதலமைச்சரே டிக்ளேர் பண்ணிட்டார். அதாவது சனாதன தர்மம் வந்து ஒழிக்கப்படணும், அதாவது எதுக்கெல்லாம் கூடாது, அது டெங்கு மலேரியா மாதிரியானது, அதனால் அதை அழிக்கணும் ஒழிக்கணும்னு பேசுகிறார். அதே மேடையில் வீரமணி இந்த ஓசிச்சோறு உட்காந்துட்டு அதுக்கு மைக்க பிடிச்சி விளக்கம் சொல்லுது. நீங்கள் சனாதன தர்மம்னு சொன்ன உடனே நீங்கள் இது வந்து வேற ஏதோ நினச்சிப்படாதீங்க, இந்து மதத்துக்கு தான் சனாதன தர்மம்னு பேர், அதை இந்து மதத்தை ஒழிக்கணும்னு தான் அவர் பேசுகிறேன்னு அதுக்கு ஒரு இன்டர்பிரேஷன், அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குது இந்த ஆள். இவ்வளோ வேலையும் பண்ணிட்டப்ப இந்து மதத்தை தானே ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படின்னா இந்து மதத்தை அழிக்கணும் ஒழிக்கணும்னு சொல்லக்கூடியவங்களை மறுபடியும் ஆட்சியில் வச்சால் அது எவ்வளோ பெரிய தவறு. அதனால் இது உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொன்னேன். கன்னியாகுமரி மாவட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா அதுமாதிரி கனிம வளங்கள் மொத்தமாக காலி. தமிழ்நாட்டை அதுவும் தென்காசியிலலாம் கேரளாவுக்கு போகக்கூடிய எல்லா ரோடுகளும், கன்னியாகுமரியில் கேரளா களியக்க ஒரு ரோடு தான் மெயின் முக்கியமானது, எல்லா சாலைகளும் இந்த நிரம்பி வழியுது. இங்கேருந்து போகக்கூடிய கல்லை வெட்டி கொண்டு போகக்கூடிய இதில் மட்டுமே. அப்போ இங்கே மிகப்பெரிய இது இவங்க எதை பற்றி, அதை விட கஞ்சா, அபின், மெத்தபெட்டமின் இதெல்லாம் தங்கு தடை இல்லாமல் எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் போய் சேர்ந்துட்டு ஒரு சமயத்தில் வந்து ஒரு ஊரில் 1-2 பேர் தான் கள்ளு சாராயம் குடிக்கிற பழக்கம் உள்ளவனுங்களே இருந்தாங்க 90களில். நம்ம ஊரில் சின்ன பையனாக ஊரில் இருக்கும்போது அவன் குடிகாரன்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்கக்கூடிய லெவலில் இருந்தது. அப்படியே தலைகளை மாறி 1-2 பேர் நல்லவனை தேடி பிடிக்கிறதே பெரும்பாடாக போச்சு. அப்போ எல்லாமே நாசமாயிட்டு இருக்கு. அப்போ இவ்வளவு மோசமான நிலைமையில் நம்ம வந்து தமிழகம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த ஆட்சி கண்டினியூ ஆகக்கூடாதுங்கிறதுல அப்போ இப்போ யார் ஆட்சிக்கு வரணும், பிஜேபி ஆட்சிக்கு வரணுமா வளரணுமாங்கிறத விட இவங்க போக வேண்டிய இடத்துல இவங்களை காலி பண்ணி ஆகணும். இவங்க அடுத்த 5 வருஷம் இருந்தால் இது ஒரு பிரிவினவாத கும்பல், இது தேச துரோக கும்பல். இது இன்னைக்கு காலையில் என்ன போட்டிருக்காரு இவர் நம்ம மு.க. ஸ்டாலின் பிரதமர் வந்து பாராளுமன்றத்தில் மேலவையில் அவர் சொல்கிறாரு, நமக்கு இந்த மாதிரி அரபு நாடுகளில் இந்த பிரச்சனை ஈரானுக்கும் அந்த போர் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கனால நமக்கு சில நெருக்கடிகள் வருது. என்ன நெருக்கடி வருது, பெட்ரோல் வரதில் சில சிக்கல் வருது, எரிவாயு வரதில் சிக்கல் வருது, ஏன்னா அரபு நாடுகளில் இருந்தாலும் இந்த எண்ணெய் இதெல்லாம் வருது. அப்போ அதனால நம்ம அதுக்கு தயாராக இருக்கணும்னு சொல்கிறாரு. இல்லை என்ன தப்பு இருக்குது, எங்கள் ஒரு பெரிய வெள்ளம் வரப்போகுது, இல்லைனா ஒரு பெரிய புயல் வரப்போகுது அப்படின்னு மக்களை நீங்கள் தயார்படுத்துறது ஒரு நாட்டினுடைய தலைமகனுக்கு அந்த உரிமை இல்லையா? அவர் அதை சொல்லக்கூடாதா? நீங்கள் மக்களை நீங்கள் தயாராக இருக்கு. இவர் விளக்கம் சொல்கிறார், இவர் யோக்கியனா, இவர் கடிதம் எழுதினாராமா. ஆனால் நேரம் ட்ரம்புக்கு எழுத வேண்டியது தானே, நீங்கள் அங்கே தானே கடிதம் எழுதிட்டு இருந்தீங்க, அங்கே தானே எழுதின ஆளு தானே நீங்கள் தனியாக ஒரு அயலக அணினி ஒன்றை வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நேரம் அவருக்கு எழுத வேண்டியது தானே. ஏன் அவர் ஆட்சியாளர், அவர் பண்ணணும், நீங்களும் ஆட்சியாளர், இன்றைக்கி நீங்கள் முதலமைச்சர் தானே. நீங்கள் இதை மாதிரி மக்களுக்கு என்னத்தை பண்ணியிருக்கீங்க? நீங்களும் நாங்கள் வந்து எரிவாயுவெல்லாம் நாங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, என்னத்தை கொடுத்தீங்க நீங்கள்? குறைந்தபட்சம் நீங்கள் வந்து 500 ரூபாய்க்கு நாங்கள் ஒரு சிலிண்டர் கொடுக்க போகிறோம், அதையாவது செய்தீங்களா? 100 ரூபாய் 500 ரூபாய்க்கு கொடுப்பேன்லாம் சொன்னீங்க, 100 ரூபாயை குறைப்பேன், நீங்கள் 500 ரூபாய்க்கு கொடுப்பேன், என்னெல்லாமோ சொல்லிட்டு அலைஞ்சிங்க. அதாவது நீங்கள் செய்தீங்களா? செய்யலையே கடைசி வரைக்கும். அப்போ இப்படிப்பட்ட இதில் இருக்கக்கூடிய ஒருத்தரை நீங்கள் எப்படி வந்து மறுபடியும் நீங்கள் முதலமைச்சர் ஆக்குனீங்கன்னா என்ன நடக்கும்? எவனை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்களா? அந்த ஒரு குடும்பம் மட்டும்தானே வாழும். அந்த ஒரு குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த தமிழகத்தையும் நீங்கள் நாசம் பண்ணுவீங்கள. இப்போ நவோதயா பள்ளிகள் ஒரு அற்புதமான பள்ளி இந்தியாவில் எல்லா இடமும் இருக்குது. பாண்டிச்சேரியில் இருக்குது, 4 பள்ளிக்கூடம் இருக்குது. பாண்டிச்சேரிக்கு உள்ளால காரைக்காலில் ஒன்று இருக்குது, இங்கே ஏனாமில் ஒன்று இருக்குது, மாகையில் ஒன்று இருக்குது, காலாப்பட்டியில் ஒன்று இருக்குது. 4 பள்ளிக்கூடம் பாண்டிச்சேரியிலே இருக்குது. தமிழன் தானே அங்கே வாழ்ந்துட்டு இருக்கான், ஆண்டுட்டு இருக்கான், வாழ்ந்துட்டு இருக்க எல்லாம் தமிழன் தானே. அப்போ நீங்கள் வந்து இங்கே ஏழைகள் படிக்கக்கூடாது, முன்னேறக்கூடாது, இருமொழி கொள்கை தான் எங்கள் கொள்கை, இப்படி சொல்லி நாசம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து குறைஞ்சபட்சம் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா குறைந்தபட்சம் இந்துக்களாக வாழணும் அப்படின்னாலே திமுக ஆட்சியில் இருக்கக்கூடாது. அதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய நிர்பந்தம் நமக்கு இருக்குது. அப்போ இந்த ஆங்கிளில் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து இப்போ எதை செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதங்களை ஒழிக்க வேண்டிய இடத்துல வந்து அதாவது அவங்க யோசிச்சிருக்காங்க. நமக்கு சில கோபங்கள் தாபங்கள் எல்லாம் இருந்தாலும் இதை நம்ம ஏற்றுக்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டில் தான் நம்ம இருக்கோம். அதை நம்ம நிராகரிக்க முடியாது. அதனால் இப்போதைக்கு நம்ம இதை செய்தால் தான் சரியாக இருக்கும். இன்னொரு ஆங்கிள்லையும் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். என்ன அப்படின்னா பிஜேபி கூட்டணியில் வந்தால் இவர் வந்து எடப்பாடி இதுக்கு முன்னாடி அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் அப்படி பண்ணி நிறைய விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. ஆனால் பிஜேபி கூட்டணி மூலமாக அவர் முதலமைச்சராக வந்தால் என்ன நடக்கும்?
நம்ம யதார்த்தமாக நம்ம உடச்சியே பேசுவோமே, என்ன நடக்கும்? சந்திரபாபு நாயுடு பிஜேபி கூட்டணியில் தான் இருக்காரு, அதை மாதிரி இருக்க போகிறாரு. நிதிஷ்குமார் பிஜேபி கூட்டணி தான், அதை மாதிரி இவர் இருக்க போகிறாரு. அவ்வளோதானே. அவங்க ஒன்றும் முரண்பட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இருக்க சூழ்நிலையில் அவரும் ஒன்றும் நம்மளை விட்டு விலகி போயிடுவார்னு சொல்கிறதுக்கு இல்லை. அவருக்கும் சில அனுபவங்கள் கிடச்சிருக்கு, சில படிப்பினைகள் கிடச்சிருக்கு. அதனால் இது மேற்கொண்டு அவர் வந்து முதலமைச்சராக இருந்தால் போதுங்கிற லெவலில் தான் அவரே யோசிக்கிறார். அதில் சில விஷயங்களில் அண்ணாமலை எப்படி காம்ப்ரமைஸ் ஆகி அவரையே முதலமைச்சராக ஏற்றக்கூடிய அளவுக்கு இறங்கியிருக்காரு. இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபி அணி, பிஜேபி கூட்டணி, இந்த கூட்டணியினுடைய சில செயல் திட்டங்களை அவரும் ஒத்து தானே ஆகணும். ஒத்துக்க மாட்டாருன்னு எப்படி சொல்கிறீங்க? தேர்தல் முடிஞ்ச பிறகு வந்து இல்லை நான் முதலமைச்சராகிட்டேன் அப்படி ஓடிய போக முடியும்? அதெல்லாம் முடியாதுல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இந்த இதில் எனக்கு புரிஞ்சதை நான் சொல்கிறேன். 27 சீட்டு கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து இந்த இதில் வந்து பியூஷ் கோயிலில் இருந்து நயினார் நாகேந்திரன், அப்புறம் வந்து தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், இவங்க எல்லாம் நின்று எல்லாம் பண்ணுறாங்க. எல் முருகன், இவங்க எல்லாம் அந்த இதில் ஃபோட்டோவில் போஸ்ட் கொடுக்குறாங்க, எல்லாம் நிற்கிறாங்க. அவங்களெல்லாம் போட்டு திட்டுறாங்க. ஆனால் உண்மையிலேயே இவங்களுக்கும் அந்த சீட்டு முடிவுக்கும் சம்மந்தமே இருக்குது. இதை அறிவிக்கிற இடத்துல இவங்கெல்லாம் நின்னாங்க, அவ்வளோதான். மற்றபடி இதை முடிவு பண்ணது அமித்ஷா. அப்போ இதை ஒத்துக்கிட்டது அமித்ஷா. நீங்கள் இவங்க எல்லாரும் நான் எதிர்பார்த்தது 40 சீட்டு கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன். 40 வரைக்கும் எதிர்பார்த்தேன். 40 வரைக்கும் கிடைக்கலாம். 25க்கு மேலே 40க்கு உள்ளால இருக்கும். அது 40 வரைக்கும் கிடைக்கலாம். 40 சீட்டு கொடுத்தா ஒரு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பிஜேபி தொண்டர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினச்சேன். 40 சீட்டு கொடுத்துருந்தா இன்றைக்கி வந்து நேற்றுக்கு அதை எப்போ அறிவிச்சாங்களோ அடுத்த செகண்டு டெல்லிக்கு அடிமை, எடப்பாடி அடிமை, எடப்பாடி பிஜேபிக்கு அடிமை, இவருக்கு முதலாளி அங்கே இருக்கார், இதே தான் டைலாக் இவ்வளோ நாளும் பேசிட்டு நேரத்துலேருந்து பொத்திட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்கள் 28 சீட்டு காங்கிரஸ் கொடுத்து விட்டீங்க, பிஜேபிக்கு 27 தான். நீங்கள் கொடுத்த ஒரு சீட்டு குறைச்சி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த டாப்பிக்கே பேச முடியல. டெல்லியா தமிழகமானி தான் இவங்க ஒரு கோஷத்தை தூக்கிட்டு வந்தாங்க. இப்போ அந்த கோஷம் அடிபட்டு போச்சு. அதோட கதமாகி போச்சு. இது வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய சாமர்த்தியம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு தெரியும். சாமர்த்தியம் பண்ணி வச்சுடுங்க. ஆனால் முடிவு பண்ணது அமித்ஷா தானே. டெல்லியில் போய் தான் முடிவு பண்ணீங்க, நீங்கள் வந்து இங்கே வந்து பண்ணலை அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. டெல்லியில் போயாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அமித்ஷாவையாவது சந்திச்சுட்டு வந்தார். கட்சியினுடைய ஒரு மூத்த பெரிய இடத்துல முக்கியமான ஒரு தலைவரை போய் சந்திக்க முடிஞ்சுது. பவர்ஃபுல் லீடர் அவரை போய் சந்திக்க முடிஞ்சது. சந்திச்சுட்டு வந்தார். உங்களை யார் சந்திச்சா? இன்னும் ஒன்றும் இல்லாமல் சும்மா தானே ஒரு வெத்து அங்கே கிடக்குது. பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவருங்கிற பதவியில் தானே இருக்குது. அவரை போய் உங்களால் டெல்லியில் சந்திக்க முடிஞ்சது, இல்லை அவரை சென்னைக்கு வர வச்சு சந்திக்க முடிஞ்சதா? இல்லையே. இந்த இத்து போன பி சிதம்பரம் தானே உங்களை வந்து பார்த்தாரு, உங்கள் கூட்டணி தர்ம இதுக்கு பேசுகிறதுக்கு. ஆனால் நீங்கள் அவரை குறை சொல்லிட்டு அலைஞ்சிங்க. இப்போ அந்த வகையிலையும் நம்ம அதை பார்க்கும்போது ஓகே. அப்புறம் இல்லை மற்ற கட்சிகளுக்கும் விட்டு கொடுத்து போகணும்னு நினைக்கிறாங்க. அதனால் மற்ற பாமகவும் சரி, அதே மாதிரி தினகரன் அவங்களுடைய கட்சிக்கும் சரி, எல்லா கட்சிக்குமே ஓரளவுக்கு திருப்தியாக அவங்களும் சந்தோஷப்படுற மாதிரி பண்ணியிருக்காங்க. பிஜேபி தொண்டர்கள் மத்தியில் இது ஒரு கம்மியான எண்ணிக்கைங்கிறதுல ஒரு பெரிய குறைபாடு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இருக்குது, அதில் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அதை தாண்டி அவங்க எல்லாம் இந்த கூட்டணி இதை, ஏன்னா இந்த நோக்கம் வந்து முக்கியங்கிறதுனால அந்த இடத்துல நம்ம அந்த தனிப்பட்ட எண்ணங்கள் ஆசைகள் எல்லாம் கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுட்டு கண்டிப்பாக வெற்றிக்கு உழைப்பாங்க. இதில் வேறு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, பிஜேபியில் 27 சீட்டு இப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக்கிங் ரேட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலே போதும். கூட்டணி கட்சிக்கு வேலை செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. அது வந்து எல்லோரும் இணங்கி செய்தால் தான் வெற்றி கிடைக்கும். இது வந்து நான் பிஜேபி மட்டும்தான், பிஜேபிக்காரங்க வேலை செய்வோம், அதிமுகவுக்கு செய்ய மாட்டோம்னு சொன்னால் அதிமுகக்காரங்க வந்து அதிமுக மட்டும்தான், கூட்டணியும் தேவையில்லை, தனியாக நின்று செய்துட்டு போகலாம். அதை அப்படி இல்லை. இந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபருங்கிறது முக்கியம். அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியும் அதில் இறங்கி தான் வேலை செய்தாகணும், அண்ணாமலை அவர்களும் அதில் இறங்கி தான் வேலை செய்தாகணும், பிஜேபியினுடைய மற்ற தலைவர்களும் அதில் இறங்கி தான் வேலை செய்து ஆகணும். அப்போ தான் வந்து வெற்றிங்கிறது சாத்தியப்படக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை நான் அந்த இடத்துல நான் உங்களுக்கு கோடிட்டு காணிக்கணும். பிஜேபி அதிமுக அணி எண்ணிக்கையில் குறைவான கட்சிகளை கொண்ட அணி. ஆனால் ஓட்டு சதவீதம் இங்கே தான் கூடுதல் இருக்குது. என்ன பலமான கட்சி அங்கே இருந்து தான் எங்கள் கூட்டணி தான் பலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர் சொல்லிட்டு தெரியாமல் சொல்லிட்டு இருக்காங்க. 2024 ஏன்னா அதுதான் நியரஸ்ட். அதனால் 2020 2 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தானே அந்த பாராளுமன்ற தேர்தலில் வாங்கின ஓட்டை நீங்கள் எடுத்துடுங்க. பாஜக கூட்டணி வாங்கினது 18+, அதிமுக கூட்டணி வாங்கினது 23+. இதை வந்து டிபேட்டில் யாரும் எடுத்து பேச மாட்டாங்க. ஏன்னா இது திமுகவுக்கு மைனஸான புள்ளி வரும். அதனால் அவங்க வந்து அந்த அணியை காப்பாற்றுறதுக்கு பேசுகிறதுக்கு இதை சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீங்கள் நம்ம வந்து பேசலாம், நமக்கு வந்து உண்மையை சொல்லலாம். அதனால் இந்த 18 வச்சுருங்க. இந்த 18, 23 இந்த ரெண்டையும் கூட்டினாலே 41 ஆயிடுச்சா? வெற்றி ஈஸி, சுலபமான வெற்றி. இது
இந்த 18% பேர் அதிமுக பாஜக அணிக்கு ஓட்டு போட்டவங்களும் இந்த 23% பேர் அதிமுக அணிக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டவங்களும் மறுபடியும் இந்த கூட்டணிக்கு ஓட்டு போட்டால் போதும். அந்த வேலையை பிஜேபி தலைவர்களும் தொண்டர்களும் முழு மூச்சோடு செய்தாங்கனாலே வெற்றி தான். இதுக்கு இன்னொரு புதுசாக ஓட்டு வரணும்னு அவசியமே கிடையாது. இந்த ஓட்டிலேருந்து இழப்பு இல்லாமல் பார்த்தா போதும். ஆனால் திமுக அணியினுடைய நிலவரம் என்னவா இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு வந்து எவ்வளோ ஓட்டு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? எத்தனை சதவீதம் ஓட்டு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு சும்மா உங்களுக்குன்னு ஒரு எண்ணம் இருக்குங்களா, அதை சொல்லுங்களா. எவ்வளோ நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள். ஒரு 6, 8 இல்லை 12 சீட்டு சதவீதம்னு வச்சுடுங்க. நான் ஒரு 10லேருந்து 12ங்கிறது என்னுடைய எண்ணம். நீங்கள் ரொம்ப குறைச்சி சொல்கிறீங்க. நம்ம கூட்டியே வச்சு பேசணும். 15% வைப்போம். என்ன காசை பணமாக பேச்சு தானே எடுக்க ஒரு விவாதத்துக்கு எடுத்து பேசுகிறோம். 15% ஓட்டு நடிகர் விஜயனுடைய கட்சிக்கு கிடைக்குது, வாங்க போகிறார் அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். அதை விட அதிகமாக போச்சுன்னா இன்னும் டேஞ்சர். அது 15% ஓட்டு வாங்குறதாக நீங்கள் வச்சுடுங்க. இப்போ நம்ம இதில் ஒரு பாயிண்ட்டை நீங்கள் பேசுங்க. இந்த ஓட்டு இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் இந்த 15% பேரும் எந்த கட்சி கூட்டணிக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க? பெரும்பாலானவங்க திமுக தானே ஓட்டு போட்டிருப்பாங்க. பிஜேபியில் இருந்து 1%, அதாவது 1-2 பேர் இவருக்கு ஓட்டு போடுவாங்கங்கிறதே பெரிய சந்தேகம். விஜய்க்காக பிஜேபியில் இருக்கக்கூடியவங்க போன தடவை ஓட்டு போட்ட அந்த 18% பிஜேபி அணி, பிஜேபி தனிப்பட்ட முறையில் 11% நம்ம சொல்கிறோம். அந்த இதுக்கு ஓட்டு போட்டவங்கள ஒரே 100%, ஒருத்தங்க ஒரு பொண்ணோ ஒரு ஆணோ விஜய்க்காக போய் ஓட்டு போடணும்னா அதுவே பெரிய கஷ்டம். வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் வாய்ப்பு இல்லை அப்படின்னு? விஜய்க்காக போகிறோம். அந்த பிஜேபி சித்தாந்தம் அப்படி. இங்கே வந்தவன் அவன் உணர்ந்துருந்து தான் அவன் போவான். விஜய் எப்படிப்பட்ட ஒரு யோக்கியங்கிறது எல்லாத்துக்கும் அப்பட்டமாக தெரியுது. அதுவும் இப்போ அந்த திரிஷா மேட்டரில் இன்னும் கொஞ்சம் டிகிரிஸ் ஆகி நிற்கிது. அது கீழே இறங்குது. இன்றைக்கி குடும்பத்தையே ஒழுங்காக நடத்த முடியல. பொண்டாட்டியும் அம்போனி விட்டுட்டு போனால் உனக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சரை வச்சு நீ என்னத்தை கிழிக்க போகிறாங்கிற லெவலில் தான் இது கீழ் மட்டத்தில் உள்ள பேச்சு. 40 வயசுக்கு மேலே உள்ள பெண்கள் மத்தியில் இந்த இதுவும் ஒரு பாயிண்ட் இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் நம்ம நான் விஜய் ரசிகை. நான் என்னோட இது பார்த்தீங்கன்னா, இப்போ ஏன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஓட்டு உடையாது விஜய்னால, திமுக கூட்டணியில் இருக்கிற ஓட்டு உடையும் நீங்கள் கம்மியாக போகணும். அது பிஜேபியிலே ரொம்ப கம்மியாக இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம வீட்டு அம்மா மைதிலி விஜயனுடைய தீவிரமான ரசிகை தான். ஆனால் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்களே. படம் பார்ப்போம், ரசிப்போம், அது வேறு. ஆனால் ஓட்டுன்னு வரும்போது பிஜேபிக்கு தான் போடுவோம். அது அந்த இதனுடைய எண்ணம். இது ஏற்கனவே இருக்குது. இதே மாதிரி இன்னமும் நீங்கள் கீழே எடுத்து பார்த்தீங்கன்னா 1-2 போகலாம். அதுதான் நான் சொல்ல வரேன். எங்கேயோ 1-2 ஓட்டு அந்த மாதிரி நமக்கு தெரியாமல் இல்லை பிஜேபி அணியில் பிஜேபியிலேருந்து போகலாம். அதிமுகலேருந்து பெருசாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எப்போவுமே திமுகவுக்கு சாதகமாக தான் அந்த டியூன் பண்ணி வச்சுருந்தார் விஜய். ஜெயலலிதா இருக்கும்போதே தலைவா படம் வரும்போதே பிரச்சனை வந்துச்சு. அப்போவுமே விஜய் ரசிகர்களை திமுக பக்கம் அவர் நகர்த்திட்டார். அதனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் இளம் பெண்களும் திமுகவுக்கு, அதாவது விஜய்க்கு போய் ஓட்டு போட மாட்டாங்கன்னு நான் சொல்லலை. ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பெரிய அளவில் அது இடம்பெறும்னு சொல்ல முடியாது. ஆனால் திமுகவுக்கு இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டவங்க தான் அதிகமான பேர் விஜய்க்கு ஓட்டு போட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இதில் புரிஞ்சுக்கலாம். நான் இதில் ஒரு திருமாவளவனுடைய கட்சி ரொம்ப டேமேஜ் ஆகுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அவர் தான் விஜய் கூட கூட்டணிக்கு வர போகிறதா கூட நம்ம பார்த்துட்டு. ஆமாம், பேசிகிட்டு இருப்பார். அவர் திமுகவில் பேரம் அவர் கேட்ட சீட்டு கிடைக்கல, இரட்டை இலக்கம் அது கிடைக்காது. அங்கேருந்து வெளியே இவர் வரவும் மாட்டார். இவர் அறிவாலயத்தில் அடைப்படுகிற பணியை திறம்பட செய்யணும்னு முடிவு பண்ணிட்டார். அதனால் பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பல் அப்படின்னு சொல்லி ஒரு 2 வார்த்தை. ஆர்எஸ்எஸ்காரன் தான் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அதை செய்துட்டு இருக்கிறதே ஆர்எஸ்எஸ்காரன் தான். சமுதாயம், சமநீதி, சமத்துவம் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கிறது ஆர்எஸ்எஸ்காரன் தான். ஆனால் இந்த ஆள் இப்போ நேராக இப்படி தான் பேசுவாங்க. அது பேசிட்டு போட்டோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணினாலும் அறிவாலயத்தை விட்டு கிளம்பியெல்லாம் வரமாட்டாங்க, வரவே மாட்டாங்க. என்ன விஜய் பக்கத்தில் இருந்து ஒரு பேச்சுவார்த்தை அவர் கூட நடத்தியிருக்கிறதாக காலையில் இன்றைய நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் காலையில் ஒரு தகவல் அவர்கிட்ட பேசியிருக்காங்க. உங்களுக்கு கௌரவமான சீட்டு தரோம், 25 சீட்டு தரோம்னு சொல்லியிருப்பாங்க. வேறு என்ன, கௌரவமான சீட்டு தரோம், உங்களுக்கு உரிய மரியாதையை நாங்கள் தரோம். இந்த இடத்துல நீங்கள் ஒரு பாயிண்ட்டை நீங்கள் மைனூட்டாக நோட் பண்ணணும். விஜயினுடைய தரப்பில் இருந்து எதுக்கு இவர் விடுதலை சிறுத்தைகள் தலைவரை திருமாவளவனை எதுக்கு கூப்பிடுறாங்க கூட்டணிக்கு நீங்கள் வாங்கன்னு? நீங்கள் தான் மெகா லெவலில் மக்கள்கிட்ட ரீச் ஆகிட்டீங்க. நீங்கள் தான் முதலமைச்சர்னு முடிவு பண்ணிட்டீங்க. உங்களுக்கு கூட்டணியே தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்க. எல்லாமே நாங்கள் வெற்றி பெறுறோம்னு நினைக்கிறீங்க. அப்புறம் எதுக்கு இவரை கூப்பிட்றீங்க? அப்போது உங்களுக்கு வெற்றி பெற முடியாதுங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியுது. நீங்கள் ஒரு விஷயத்தை பாருங்கள். விஜயனுடைய கட்சியில் உள்ளவங்களே அதிகமாக எவ்வளோ ஓட்டு, அதிகமாக அவங்க
நம்ம தரப்பில் நான் 12% மேலே நான் அதுக்கு கிடைக்கும்னு நான் நம்பலை. அவங்க தரப்புலேயே அவங்க வந்து சொல்கிறதா இருந்தால் கூட ஒரு 25% ஓட்டு கிடைக்கும்னு நம்பலாமா? அப்படி வச்சுடுங்க. அதிமுக கட்சியை விட கூடுதலான ஓட்டு அது. அதிமுக கட்சி இதுக்கு முன்னாடி கடிஞ்ச எலெக்ஷனில் வாங்கின ஓட்டை விட அதிகமான ஓட்டு அது. அந்த மாதிரி ஒரு 25, அது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத எண்ணிக்கை தான். அந்த எண்ணிக்கையே நீங்கள் வச்சியே பேசுங்களேன். கன்னியாகுமரி எங்கள் சட்டமன்ற தொகுதி, ஏன்னா உதாரணம்னா அங்கே நிறைய கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க, அதனால் நான் வந்த தொகுதியை உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். அந்த இடத்துல அவருக்கு வந்து 25% ஓட்டு கிடைக்கிறதா வச்சுடுங்க. போன எலெக்ஷனுக்கு வந்து 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து 2,25,000 ஓட்டு பதிவான ஓட்டு கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில். இப்போ 26 அதே ஓட்டு பதிவாகிறதாவே நீங்கள் வச்சுடுங்க. 2 லட்சம் ஓட்டு பதிவாகிறதா வச்சுடுங்க. கம்மியாக ஒரு கால்குலேஷன் தானே. அதில் இவர் 25,000 ஓட்டு, இவருக்கு 25% இவருக்கு ஓட்டு கிடைக்கிறதுன்னு வச்சுடுங்க. எவ்வளோ ஓட்டு அது? 50,000 ஓட்டு. அது 50,000 ஓட்டு இவர் வாங்கிடுவார். வெற்றி பெற்றது யாரும் தெரியுமா? இங்கே தளவாய் சுந்தரம் அதிமுக ஏற்கனவே வெற்றி பெற்று இருக்கக்கூடிய அவர் 1,09,000 ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்கார். திமுகவிலேருந்து ஆஸ்டின்கிறவர் நின்று அவர் வந்து 93,000 ஓட்டு வாங்கியிருந்தார். இப்போ இவர் 50,000 ஓட்டு வாங்குறாருன்னா வெற்றி பெறவன் கண்டிப்பாக 1,00,000 ஓட்டு இல்லை 80,000 90,000 ஓட்டு வாங்கி தானே வெற்றி பெற முடியும். எப்படி இவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சொல்லுங்கள்? கன்னியாகுமரிங்கிறது அங்கே நிறைய கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க, அதனால் இவருக்கு 25%, இவங்க சொல்கிற மாதிரியே 25% ஓட்டு இருக்கதாவே நீங்கள் வச்சுக்கிட்டா கூட எப்படி அது சாத்தியப்படும்? 50,000 ஓட்டு வந்து நிற்கும். 50,000 ஓட்டு வெற்றியே 50,000 ஓட்டு கிடைக்காது, அது வேற கதை. கிறிஸ்தவங்களே எல்லாரும் போட மாட்டாங்க, எல்லாரும் இல்லை. அங்கே இப்போ இளைஞர்கள் நிறைய விஜய் ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அவங்களே கூட கடைசி நேரத்தில் சர்ச்சில் வந்து ஒப்பாரி வைப்பாங்க. பாதிரி கும்பல் அது ஒப்பாரி வைக்கும். அது வந்து பிஜேபி உள்ளே வந்துடும், நீங்கள் வந்து இது விஜய்க்கு ஓட்டு போடுற விஜய் நம்ம ஆளு தான், கிறிஸ்தவர் தான், அவருக்கு பேரே ஜோசப் விஜய் தான், இல்லை ஒவ்வொரு சர்ச்சிலையும் சொல்லுவாங்க அவர் நம்ம கிறிஸ்தவர் தான், ஆனாலும் நம்ம அவருக்கு ஓட்டு போடுறதுனால திமுக பலவீனப்படும், ஆட்சிக்கு வர முடியாமல் போயிடும். அதே சமயத்தில் வந்து அதிமுக பாஜக அணி ஆட்சிக்கு வந்துடும், அது நமக்கு ரொம்ப கெடுதல், சர்ச்சையெல்லாம் இடிச்சு விடுவாங்க, இப்படிலாம் ஒப்பாரி வைப்பாங்க. அதான வழக்கமாக செய்துட்டு இருக்காங்க. அதனால் வந்து கண்டிப்பாக இந்த ஒப்பாரி அங்கே வைக்கும்போது அதில் ஒரு சில இது மாறதான் செய்யும். இப்போ நம்ம லெஸ்லியா ஊரில் ஒரு 8,000 ஓட்டு இருக்குது அப்படின்னு தோராயமாக நீங்கள் எடுத்தீங்கன்னா, இப்போ ஒரு 200-300 பேரோ ஒரு 500 பேர் கூட வந்து விஜய்க்காக அங்கே வந்து தெருவாக சுற்றிட்டு இருக்கலாம். ஒரு 500-600 பேர் 800 பேர் கூட இருக்கலாம். ஆனால் கடைசியில் ஓட்டு பதிவு ஆகும்போது நம்ம பார்க்க தானே போகிறோம். ஒரு 300 ஓட்டு கிடைச்சா பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் அந்த 300 ஓட்டை எந்த கட்சிக்கு போன எலெக்ஷனில் ஓட்டு போட்டவங்கன்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்களாம் இருப்பாங்க. அங்கே தான் வேட்டு. இப்போ 50,000 ஓட்டு கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் இவர் வாங்க போகிறாங்க இவங்க வேட்பாளர் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு இந்த 50,000 ஓட்டில் குறைஞ்சது 40,000 ஓட்டு திமுக கூட்டணிக்கு போட்ட ஓட்டாக இருக்கும், திமுகவுக்கு போக வேண்டிய ஓட்டாக இருக்கும். அப்புறம் திமுக எப்படி வெற்றி பெறும்? இவங்க 50,000 வாங்கினா அவங்க 30,000 20,000 போய் நிற்பாங்க. அதானே எதார்த்தம். அப்போ இவர் எவ்வளோ ஓட்டு கூடுதல் வாங்குறாரோ அந்த அளவுக்கு திமுக அணியில் வந்து ஓட்டு சேதாரம் ஏற்படும் அப்படிங்கிறது தான். இங்கேயும் சேதாரம் வரும், சுத்தமாக ஜீரோன்னு நான் சொல்லலை. இங்கே ஒரு 1% ஓட்டு சேதாரம் இல்லை 2% ஓட்டு சேதாரம் வருதுன்னா அங்கே 8% 9% சேதாரம் இருக்கும். அட்லீஸ்ட் 6% ஓட்டாவது இருக்கும். நாம் தமிழருக்கும் சேதாரம் இருக்கும். 2024 ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கண்டிப்பாக ஒரு 3% கீழே இறங்கிடும். அது 5% கீழே போயிடுவார் அண்ணன். அது வந்து அந்த பக்கமும் நம்ம ஒன்று யோசிக்கலாம். அப்படி பரவலாக பார்த்தீங்கன்னா கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக அணிக்கு போன தடவை வாங்கின ஓட்டில் கொஞ்சம் சேதாரம் வரலாம். அதே சமயத்தில் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிற அதிருப்தியில் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த அதுக்கு எதிரான அலை இருக்குல்ல, அந்த அலையில் உள்ள விஷயம் தெரிஞ்சவங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கக்கூடிய பொதுவான வாக்காளர்கள் வந்து கண்டிப்பாக விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்துட மாட்டாருன்னு உலகத்துக்கே தெரியும். நாம் தமிழருக்கு ஓட்டு போட மாட்டாங்க, வேஸ்ட்டுன்னு தெரியும். அதனால் அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு இருக்கட்டும், ஏன்னா அவர் 4 வருஷம் இருந்தார், பெருசாக பிரச்சனை இல்லை. அதையும் நம்ம வந்து அரசியலில் வேறு எதுவும் பேசலாம். ஆனால் அவர் முதலமைச்சராக இருந்த நேரங்களில் சட்ட ஒழுங்கு நல்லா தான் இருந்துச்சு, பெண்கள் பாதுகாப்பு நல்லாவே இருந்துச்சு. அதை நம்ம வந்து இதை விட நல்லா இருந்துச்சு. இவங்க ரொம்ப மோசமான லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க, சட்ட ஒழுங்கெல்லாம் நாசமாக போயிட்டு. அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு அவர் நல்லா மெயின்டைன் பண்ணினார், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணுவார், இதை விட ரொம்ப நல்லாவே இருக்கும். அல்ல இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த பொது ஓட்டும் இந்த பக்கம் தான் வருமே ஒழிய, எவ்வளோ ஓட்டுங்க இழக்க போகுது அதை விட கூடுதலாக தான் வரும். ஏற்கனவே 41% ஓட்டு நான் கணக்கு சொல்லிட்டு இருக்கேன். இந்த 41%ங்கிறது 1-2% இன்னும் அதிகமாக தான் வருமே ஒழிய குறையதுக்கு எந்த சூழ்நிலையும் வாய்ப்பு இல்லை. ஆனால் 2021 45% ஓட்டு வாங்கின கூட்டணி திமுக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும்போது அவங்களுடைய ஓட்டு கண்டிப்பாக 35 இல்லைன்னா அதுக்கு கீழே தான் போய் நிற்கும். கண்டிப்பாக அது கீழே தான் போகும். அதுக்கு நிறைய வாய்ப்பு.
அதனால் விஜய் வந்து என்னுடைய இதுபடி ஒரு இடத்துல அவர் நின்று அவரே நிற்பாரா இல்லைன்னு தெரியல. ஏன்னா நான் விஜய் விடுதலை சிறுத்தைகளை போய் கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி எல்லாம் போட்டு கூடுறாங்க அப்படின்னா ஒரு இடத்துல, ஏன்னா அவங்க கூட்டணியில் அவங்களுடைய கட்சி நிர்வாகிகளே 90% பேர் மாவட்ட செயலாளர்கள்னு வச்சிருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் வந்து கூட்டணி வேணும், பாஜக அணியில் கூட்டணிக்கு போகணுன்னு தானே அவங்கள சொன்னாங்க. இந்த ஆதவ் அர்ஜுன் அப்புறம் வந்து இந்த இன்னும் 1-2 பேர் கூடவே இருக்கக்கூடியவங்க தானே வேண்டான்னு சொன்னாங்க. கூட்டணி வேண்டாம், அதை கூட்டணி வேண்டாம் இல்லை, பாஜக அணியில் கூட்டணி வேண்டாம் அவங்களுடையது. காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கலான்னு விருப்பப்பட்டாங்க. காங்கிரஸ் இவங்களை வச்சு நல்லா அல்வா கொடுத்துட்டு அவன் பேசின 3 சீட்டை கூட வாங்கிட்டு அவன் போயிட்டான். அடுத்து விடுதலை சிறுத்தைகள் இப்படியே 2 நாள் இன்னைக்கு பேசுகிற மாதிரி ஒரு இது சொல்லுவோம், இன்னைக்கு சாயந்தரம் இல்லை நாளை காலையில் பாருங்கள் விடுதலை சிறுத்தைகள் ஒரு சீட்டுக்கு எல்லாம் ஒரு கொஞ்சம் அமௌண்ட் அந்த பக்கமாக கொடுக்குறேன், பெட்டி கிடைக்கும், சீட்டு கிடைக்கட்டும் பாரு, பெட்டியை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லுவாங்க, சால்வ் ஆயிரும். ஏன்னா கம்யூனிஸ்டுக்காரங்க அதுதானே 5 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டாங்களா? பெரிய பொலிட் பீரோ மீட்டிங்கெல்லாம் நடத்திட்டு இருந்த அந்த கும்பல் 5 சீட்டுக்கு மேலே ஒரு சீட்டு நகலலை. ஆனால் அந்த அமௌண்ட்டு கூடியிருக்கும். அது முன்னாடியே 25 லட்சம் கோடியெல்லாம் வாங்கின ஆட்கள் இப்போ வந்து இன்னொரு இப்படி விலைவாசியெல்லாம் கூடியிருக்கு. அதனால் வந்து அமௌண்ட்டை வந்து ஜாஸ்தி பண்ணி எல்லாம் பேசியிருப்பாங்க. அது வாங்கி க்ளீனாக வருவாங்க, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைய சூழ்நிலையில் தமிழகத்தில் மறுபடியும் ஆட்சியை பிடிக்க போகிறது வந்து பாஜக அதிமுக அணி தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்கிறதாக நான் மாற்று கருத்து கிடையாது. இந்த இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உழைக்க வேண்டியது அதிமுக பாஜக அணியில் உள்ள ஒவ்வொருத்தருமே கிரவுண்ட் லெவலில் அது தெரியும். அவங்களும் மூத்த ஆள்கள் தான், அதில் நம்ம பாடம் நடத்த வேண்டிய லெவலில் ஒன்றும் கிடையாது. தொண்டர்கள் மத்தியில் இன்னமும் அந்த ஜெல் ஆகணும்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்களா, அது இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதை இவங்க சரி பண்ணிட்டாங்கன்னாலே இந்த ஓட்டு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிரும். இதில் ரொம்ப அசிங்கப்பட்டு போகக்கூடிய ஆள் வந்து விஜய் தான். ரொம்ப அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது பாருங்கள், இந்த இடத்துல வேற ஒரு பாயிண்ட்டையும் கூடுதலாக உங்களுக்கு சொல்லணும்னா, ஆதவ் அர்ஜுனா வந்து சம்மந்தம் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வந்து வம்புக்கு இழுத்தார். அவர் வந்து பைத்தாங்கொல்லி, அதனால தான் அவர் வந்து எலெக்ஷனை நிற்கலை அப்படின்ட்டு. அப்போ அதுக்கு வந்து ஒரு காலம் பதில் சொல்லணும்னு ஒரு டீசெண்டாக ஒரு ட்வீட் போட்டு அவர் அதை முடிச்சிட்டாரு. ஆனால் அந்த விஷயத்துக்கு வரல. அவர் ஏன் எலெக்ஷனை நிற்கலைங்கிறதுக்கு வேற ஒரு காரணம் அந்த சமயத்தில் பேசப்பட்டது. என்ன அப்படின்னா, ஒரு கருத்து கணிப்பு அவர் எடுத்திருக்கார். நம்ம வந்து தனியாக நின்னா ஒரு கட்சியை நம்ம தொடங்க போகிறோம், எலெக்ஷனில் நிற்க போகிறோம். அப்போ நின்று நம்ம எலெக்ஷனை சந்திக்கும் போது கூட்டணி வச்சு நம்ம நிற்கக்கூட வேண்டாம், தனியாக தான் நிற்கணும். அப்படி நிற்கும்போது நமக்கு எவ்வளோ ஓட்டு கிடைக்கும் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தனியாக ஒரு கருத்து கணிப்பை எடுத்ததாக அந்த நேரத்தில் ஒரு தகவல் வெளியே வந்துச்சு. அதில் 12% அதிகபட்சமாக கிடைக்கும்னு சொன்னாங்க. நீங்கள் வந்து தெருவில் போய் அவருக்கு உடல்நிலையெல்லாம் சரியில்லை, அங்கே நிறைய பப்ளிக் மீட்டிங்கில் அட்டன் பண்ண முடியாது, அப்படியெல்லாம் இருந்தாலும் 12% ஓட்டு அதிகபட்சமாக உங்களுக்கு கிடைக்கும். அது வெற்றியை ஈட்டி தராது, எம்எல்ஏ உருவாக்கி தராதுங்கிறத அவருக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க. அவரும் சாதாரண ஆள் கிடையாது, கொஞ்சம் அனுபவசாலியும் கூட. இப்போ 12% ஓட்டு வாங்கி நம்ம எலெக்ஷனில் ஒரு கட்சியை போய் நிற்கிறோங்கிற மாதிரி ஒன்றை காணிச்சு அதனால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நமக்கு வந்து ஆட்சியை பிடிக்கணும், வந்தால் ஆட்சியை பிடிக்கணும், அப்போ தான் மரியாதை. இல்லைன்னா இப்போ இருக்கக்கூடிய மரியாதை நம்ம கெடுக்கிற மாதிரி ஆகிடும். இது ஒரு முக்கியமான காரணம். அவர் வந்து பின்வாங்கிறதுக்கு இதுதான் காரணம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு 30% மேலே ஓட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலை, 30, 35 அந்த மாதிரிலாம் வந்தால் தான் ஆட்சியை பிடிக்க முடியும். ஆட்சியை பிடிக்கணும்னா அந்த அளவுக்கு வரணும். இப்போ எம்எல்ஏ உருவாக்குனாலும் 20க்கு மேலே வந்தால் தான் உங்களுக்கு 20, 25 வரும்போது தான் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி எம்எல்ஏக்கள் உருவாக்கக்கூடிய சூழ்நிலை அது உருவாக்கி தரும். அது இல்லாமல் நீங்கள் வந்து 12%, 15% ஓட்டு வாங்கினீங்கன்னா ஓட்டு சதவீதம் வரும். அங்கே வந்து 20 வாங்கினாங்க, 20% ஓட்டு கிடச்சிது. இங்கே வந்து 50,000 ஓட்டு வாங்கினாங்க, இங்கே வந்து 80,000 வாங்கினாங்க, 60,000 வாங்கினாங்க, 25,000 வாங்கினாங்க, இதை சொல்லலாம். அது வந்து இவர்களுடைய மரியாதையை கெடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அந்த நேரத்தில் யோசித்ததுனால சரி அப்போ இதை தவிர்க்கலாம்னு சொல்லி அவர் தவிர்த்ததாக அந்த நேரத்தில் சொன்னாங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு தகவல் தெரியும். அதனால் வந்து அவர் பயந்தாங்குழியெல்லாம் கிடையாது, அவர் புத்திசாலி, தெளிவாக யோசித்து முடிவெடுத்தார் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட்டு. ஆனால் விஜய் வந்து அப்படி இல்லை. விஜய் வந்து நிற்கிறாரு. கண்டிப்பாக அந்த 12% ஓட்டு வாங்கினாலே ஒரு எம்எல்ஏ உருவாக்க முடியாது. விஜயகாந்த் தனியான ஒரு எம்எல்ஏ உருவாக்கினார். விஜயகாந்தை விட ஒன்றும் விஜய்க்கு வந்து அதிகமான கூட்டம்லாம் ஒன்றும் வரலை. கூட்டம் வந்து நடிகராக வரும்போது கூட்டம் வரும், ஆனால் ஓட்டு வருமாங்கிறது அடுத்த ஒரு இதை நீங்கள் யோசிக்கணும். நயன்தாராவை கூட்டிகிட்டு போங்க, நாளைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நிப்பாட்டுங்க, அங்கேயே பல 1000 பேர் கூட தான் செய்வாங்க. ஏன்னா அது சினிமா மோகம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறனால அது வரும். இன்னொரு உதாரணமும் உங்களுக்கு சொல்கிறேன். சிரஞ்சீவி கட்சியை ஆரம்பித்து திருப்பதியில் பெரிய மாநாடு நடத்தும் போது எல்லாருமே மிரண்டு போகக்கூடிய அளவுக்கு தான் அன்றைக்கி அதை பேசியிருக்காங்க, பேசப்பட்டது. அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கூட்டமெல்லாம் வந்த சிரஞ்சீவி தோற்று போயிட்டார். சிரஞ்சீவிங்க தம்பி ஒரு பவன் கல்யாணம் தோற்று போயிட்டார். இப்போ கூட்டணியில் அவங்க இல்லை, தனியாக நின்று வர முடியும்னு நம்பினாங்க.
இந்த முதல் பரிச்சாத்தமாக வரக்கூடிய நடிகர்களுக்கு இந்த விஷயம் வந்து ஒரு பெரிய உதாரணமாக நம்ம அதை சொல்லலாம். அதில் சிரஞ்சீவியை விட ஒன்றும் பெரிய, ஏன்னா அவங்க சிரஞ்சீவி மட்டும் இல்லை, பவன் கல்யாணம் சூப்பர் ஸ்டார் தான். இப்போ 2 பெரிய நடிகர்களுடைய சேர்ந்து நம்ம வலம் வந்த பிறகுமே 2 ரசிகர்கள், அவங்களுடைய மொத்த ரசிகர் பட்டாளமே அவ்வளோ பேர் திருப்பதியில் கூடின பேரும் ஓட்டு போடலையே, வந்தாங்க எல்லாம் பண்ணாங்க எல்லாம். வேறு ஒன்றும் வேண்டாம், இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். விஜயகாந்த் இறந்த உடனே எத்தனை லட்சம் பேர் வந்து கோயம்பேட்டுக்கு வந்தாங்க, குமிஞ்சாங்களா இல்லையா? எல்லாரும் ஒரு பெரிய ஒரு சோகத்தை தானே பிழிஞ்சாங்க. அவருக்கு பையனை ஏன் வெற்றி பெற வைக்கல? அவங்க ஜாதி ரீதியாக யோசித்து அப்படியே கொண்டு போய் விருதுநகரில் கொண்டு போய் விட்டு இதெல்லாம் பண்ணினாங்கல்ல, எல்லாம் பிளான் பண்ணி தானே செய்தாங்க. அவர் ஏன் அந்த பையன் தோற்று போயிட்டார்? அவர் அவ்வளவு அனுதாபம், அவ்வளவு ஆதரவு விஜயகாந்துக்கு வந்துச்சுல. ஆனால் வந்து விஜய் பிரபாகரனுக்கு ஏன் வந்து ஓட்டாக மாறல அது? அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்கணும் அந்த இடத்த. இது விஜய் வந்து இன்னொரு காரணமும் எனக்கு உண்டு. முதல்லேருந்தே நான் சொல்லக்கூடிய விஷயந்தான், விஜயுடைய குடும்பம் அடிப்படையில் திமுக குடும்பம், திமுக கொத்தடிமை குடும்பம். அது எஸ்.ஏ. சந்திரசேகர்லேருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா தெளிவாக தான் இருப்பாங்க. அதில் விஜய் அரசியலுக்கு வந்ததே வந்து திமுகவுக்காக தான். திமுகவுக்கு 2021 கருப்பு சிவப்பு பெயிண்ட் அடித்த சைக்கிளில் போய் ஓட்டு போட வச்சதே விஜய் தான். அப்புறம் 2024 வரும்போது இந்த ஆட்சிக்கு எதிரான வாக்கை பிரித்து விடணுங்கிறதுனால இவர் வந்து நாம் தமிழருக்கு மைக்கு சின்னத்தை தூக்கி வச்சுட்டு கோட் படத்துக்காக லுக்கு வெளியிட்டாங்க. செகண்ட் லுக்கோ ஃபஸ்ட் லுக்கோ வெளியிட்டுட்டு, செகண்ட் லுக்குன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு போஸ்டரை வெளியிட்டு தேர்தலுக்கு கரெக்டாக 4 நாளைக்கு முன்னாடி வெளியிட்டு அந்த மாதிரி ஒரு இதை பண்ணினாங்க. இப்போ வந்து அதை நீங்கள் நல்லா பாருங்கள், தேர்தல் 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே ட்விட்டரில் கட்சி ஆரம்பித்தார். அந்த தேர்தல் நீங்கள் தான் தேர்தலில் போட்டியிடலை, தேர்தல் முடிஞ்ச வரை பண்ண வேண்டியது தானே. அண்ணாமலை பக்கம் நகர்ந்தாங்க இளைஞர்கள், அவங்கள இந்த பக்கமாக லாவிட்டு போனோம். அதுக்காக வேண்டி தான் அவருடைய பிளான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக அணி, உங்களுக்கு தீய சக்தி திமுக அணி டிக்ளேர் பண்ணிட்டீங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக ஆகணுமா வேண்டாமாங்கிறத 2வது பேச்சுக்குவோம். இந்த தீய சக்தி நீடிக்கக்கூடாதுங்கிறது தானே அப்போ உங்களுக்கு மெயின் எய்ம் அது தானே. அப்போ அதை வந்து அவர் இந்த தீய சக்தி அழியணும், ஆட்சிக்கு மறுபடியும் வரக்கூடாதுன்னா நீங்கள் வந்து இந்த பாஜக அதிமுக அணியில் தானே நீங்கள் சேரணும். நீங்கள் சேர்ந்தீங்கன்னா பெரிய அளவில் இங்கே தப்பு நடக்காத அளவுக்கு உங்களால் கட்டுப்படுத்த முடியும். கூட்டணியில் நீங்கள் இருப்பீங்க, எல்லாம் செய்யலாம். ஆனால் நீங்கள் ஏன் வந்து அந்த இதுக்கு ஒத்துக்கலை? ஆனால் பேச்சுவார்த்தை மட்டும் நடத்துனீங்க. மும்பைக்கு போனீங்க, வளைகாப்புக்குன்னு சொல்லிட்டு போனீங்க, அங்கே போய் பியூஷ் கோயில்கிட்டலாம் தனியாக சந்தித்து பேச்சுவார்த்தைலாம் நடத்தியிருக்காரு. அதெல்லாம் வந்து உண்மை தான். அப்போ அதெல்லாம் நடத்துகிறீங்க. அப்போ ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு இதை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பிம்பத்தை உருவாக்கணும்னு நினச்சி ஏமாற்றணும்னு நினைக்கிறீங்க. உங்களை காங்கிரஸ்காரர் ஏமாத்தினாங்கிறதுனால பிஜேபிக்காரன் நீங்கள் ஏமாத்தினீங்கன்னா நீங்கள் தான் ஏமாளி. பிஜேபிக்கு லாபம் தான். 27 சீட்டில் உங்களையும் கூட்டணியும் வந்துருந்தீங்கன்னா 15 சீட்டில் போட்டியிட வேண்டியது இருந்திருக்கலாம். இல்லை 20 சீட்டில் 7 சீட்டை குறைச்சி 20 சீட்டில் போட்டியிட வேண்டிய நிர்பந்தம் அவங்களுக்கு வந்திருக்கும். இப்போ 27 சீட்டில் போட்டிடுறாங்க, அவ்வளோதானே. பிஜேபிக்கு அது லாபம் தான், கூட்டணிக்கு வராதனால. வந்திருந்தால் விஜய்க்கு லாபமாக இருந்திருக்கும், வராதனால பிஜேபிக்கு லாபம், விஜய்க்கு நஷ்டம். கண்டிப்பாக பாருங்கள், 2 சீட்டு கூட வெற்றி பெற மாட்டார் எந்த கோணத்தில் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தாலும். அப்படியெல்லாம் எம்ஜிஆர் வந்தார் வச்சாருன்னா அவர் ஏற்கனவே திமுகவில் இருந்தவர், அரசியல்வாதியாகவே இருந்தவர். அவருடைய நடித்த படங்களெல்லாம் அவருடைய திமுக கொள்கையை பரப்புனவர். அவர் அதெல்லாம் பண்ணி தான் அவர் வந்தார். மக்கள் பெண்கள் செல்வாக்கு பெற்ற மிகப்பெரிய தலைவர் எம்ஜிஆர் கூட கொண்டு போய் நீங்கள் வந்து எந்த நடிகரையும் ஒப்பிட முடியாது, அது வேறு. அவருக்கு லெவலுக்கு வேணா இவங்க வந்து இந்த புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கதையா போட்டுட்டு தெரியலாம், அவ்வளோதான். அதனால் விஜயனுடைய நிலவரம் வந்து பரிதாபமாக தான் இருக்கும். எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது கண்டிப்பாக பரிதாபமாக தான் இருக்கும். 2 சீட்டு 1 சீட்டு வெற்றி பெற்றோம், பிரயோஜனம் இல்லை. விஜயகாந்தாவது கட்சியை நிலைநிறுத்த முடிஞ்சது, இவரால் கட்சியை கூட நிலைநிறுத்திட மாட்டார். இவருடைய நோக்கமே வந்து திமுக வந்து அழியக்கூடாதுன்னு நினைக்கிறார். வெளியே பேசுகிறது மட்டும்தான் திமுக தீய சக்தி அப்படிங்கிறத பேசிக்கிட்டதே ஒழிய, அது அந்த தொண்டர்களை அந்த ரசிகர்களை ஏமாத்துறதுக்காக அதை சொல்கிறதே ஒழிய, அவரை பொறுத்த வரைக்கும் இந்த பாஜக அதிமுக அணிக்கு போகக்கூடிய நிறைய இளைஞர்கள் அங்கே போகிறாங்க, அண்ணாமலையை நம்பி உள்ளே போயிட்டாங்க. அவங்களில் கொஞ்சம் பேரை வெளியே எடுக்கலாங்கிறத ஐடியாவாக நினச்சி இவங்க வெளியே வந்தாங்க. இல்லை இவர் வந்தாருன்னா இது பலமாகும், அதில் ஒன்றும் கிடையாது. இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் திமுக இன்னும் அட்டி வாங்கும், அட்டி வாங்க. பல இடங்களில் டெபாசிட் போயிடும் அந்த கட்சி, அந்த கூட்டணிக்கு. இப்போ அதை கொஞ்சம் ஓரளவு காப்பாற்றலாம். இவர் வந்து இந்த அணிக்கு வராமல் தவிர்த்தாருன்னா அதை காப்பாற்றலாம். அதை பின்புலமாக இருந்து அவங்க கரெக்டாக செய்கிறாங்க. இதுக்கு நீங்கள் இன்னொரு இடத்துலையும் பார்க்கணும். ஆதவ அர்ஜுனா யார்? 2021 அவர் எந்த கட்சிக்கு வேலை பார்த்தார்? திமுக அணிக்காக வேலை பார்த்தார். விஜய் என்ன வேலை பார்த்தாரு? திமுக அணி வெற்றி பெறணும்னு பாடுபட்டார் மறைமுகமாக. கூட இருக்கக்கூடிய என்ன ஜான் ஆரோக்கியசாமியா இவங்க எல்லாம் என்ன வேலை இதே தான் வேலை பார்த்தாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஆதவ அர்ஜுனா தான் திருப்பி வந்து விசிகாவில் போனார். அப்புறம் விசிகா விட்டு எதுக்கு வெளியே வந்தார்? இன்றைக்கி வரைக்கும் விசிகாவில் லிங்க்லேயும் இருக்கார்.
எதுக்கு அப்போ விசிகாவிலே இருந்துட்டு போக வேண்டியது தானே? உங்களுக்கு நல்ல மரியாதைலாம் கொடுக்க தானே செய்தாங்க. அப்புறம் ஏன் நீங்களாட்டு அங்கேருந்து வெளியே வந்தீங்க? திருமாவளவன் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கெட்ட வார்த்தை போட்டு திட்டி விட்டாரா? ஒன்றும் கிடையாது. அப்போ உங்களுக்கு நோக்கம் வந்து விஜயை வந்து இங்கே சரி பண்ணணுங்கிறத இலக்கு. அப்போ நீங்கள் வெளியே வந்தது விஜய் கூட போய் இருக்கணும், இருந்து நீங்கள் அங்கேருந்து அங்களுடைய அஜெண்டா முதலாளி அறிவாலயத்திலேருந்து சொல்லக்கூடியது செய்யணுங்கிறது தான் நீங்கள் செய்துருக்கீங்க. அப்படி தான் என்னால் இதை புரிஞ்சிக்க முடியுது. இடையில இதை திருந்திருப்பாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது உண்மை. ஆனால் அந்த எண்ணம் தவறானதுங்கிறது அப்புறம் லேட்டாகி புரிஞ்சுது எனக்கு. அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷனில் வந்து மிகப்பெரிய ஒரு பாடத்தை படிக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அவர் அரசியலில் வந்து நீடிச்சிட முடியாது, பழையபடி சினிமா நடிக்க போவார். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரத மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.